வீட்ல எந்த வேலை ஓஞ்சாலும் சரி, இந்த கிளீனிங் ஒர்க் மட்டும் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்துக்கிட்டு தான் இருக்கும். அத அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சாலும் இதே மாரி தான் வீடு இருக்குது. இன்னொன்னு தம்பி இருக்கானா, அங்க மடிச்சு வைக்கிற துணியெல்லாம் கபோர்ட்ல இருந்து அழகா எடுத்துட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல போட்டு வச்சிடுறான். அத மறுபடியும் ரீப்ளேஸ் எடுத்து அதுவும் மடிச்ச மாரிலாம் கிடையாது. நல்லா கழச்சு போட்டு விட்டுருவான். மறுபடியும் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு பெண்டு கலண்டுருது. சரி ஃபர்ஸ்ட்டு வந்து பெட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் துவைச்ச துணி, துவைக்காத துணி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலான்னு சொல்லி தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். ஸோ கபோர்டு வந்துட்டு ரொம்ப நாளாவே க்ளீன் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான டைமும் வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஈவினிங் போல் கிச்சனை வந்துட்டு க்ளீன் பண்ண வந்துட்டேன். கிச்சனில் வந்துட்டு மத்தியானம் யூஸ் பண்ண எல்லா பாத்திரமே அப்படியே கிடந்ததா, அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு விளக்க தொலக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் குப்பை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது துணி மடிக்கிறது, பாத்திரம் விளக்குறது இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆகும். பட் என்ன பண்ணுறது, வீட்டில் நம்ம தான் இருக்கோம், பண்ணி தான் ஆகணும். பட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். தொலக்கின பாத்திரத்தையே அப்படியே அது இடத்துல எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு.